கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் உண்மையை மறைத்தது பின்னர் தெரிய வந்திருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் அல்லது கூட்டாளிகளை குறிக்கும் மற்றும் 2ஆம் வீடு குடும்பம் ஆகிய இடங்கள் மிக முக்கியம். 7 கூடிய புதன் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் என்பதால் இவர்களோட துணையோ அல்லது குடும்பத்தில் உள்ள முக்கிய நபர்களோ சில உண்மைகளை இவங்கள்ட்ட இருந்து மறைக்க கூடியிருந்திருக்கும். கோச்சார ரீதியாக ராகு கேதுக்களின் ஆதிக்கம் 2 அல்லது 7ஆம் வீடுகள்ல இருக்கும்போது குடும்பத்துல பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டு அது பின்னாட்கள்ல எதிர்பாராத விதமா வெளிச்சத்திற்கு வரும். நம்மிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து விட்டாங்களே என்ற ஏமாற்றம் உங்களை பெரும் அதிர்ச்சியிலேயே ஆழ்த்தியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உங்களுடைய துணையோ அல்லது குடும்பத்துல உள்ள முக்கிய நபர்களாலே சில உண்மைகளை நீங்க இவங்கள்ட்ட இருந்து மறைக்கப்பட்டிருந்திருப்பீங்க. அதாவது உங்க குடும்பத்துல பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டு அது பின்னாட்டுல எதிர்பாராத விதமா வெளிச்சத்திற்கு வரும்போது உங்களிடம் இவ்வளவு பெரிய நன்மையை மறைத்து விட்டாங்களே உண்மையை என்ற ஏமாற்றம் உங்களை பெரும் அதிர்ச்சியிலே ஆழ்த்தப் போகின்றது. குழந்தைகள் தொடர்பான கவலைகள் அதிகரிக்கும். மீனம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தலம் மற்றும் புத்திரஸ்தானமாகும். இந்த இடத்திற்கு அதிபதியா கடக சந்திரனை வருகிறார். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என மாறிக்கொண்டே இருக்கும் கிரகம் என்பதால் மீனம் ராசியினருக்கு குழந்தைகள் மீதான கவலைகளும் சிந்தனைகளும் அலை அலையாக கொண்டேதான் இருக்கும். 5இல் சனி சஞ்சரிக்கும் போதோ அல்லது புத்திரக்காரகனான குரு பலவீனமடையும் போதோ பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் அல்லது அவங்களோட பிடிவாத குணம் ஆகிய உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக எவ்வளவு செஞ்சாலும் அவர்களோட எதிர்காலம் குறித்த பயம் மனசுல நீடித்திருந்திருக்கும். அதாவது உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் எப்போதுமே குழந்தைகள் மீது கவலைகளும் சிந்தனைகளும் அலை அலையாகி கொண்டிருந்திருக்கும். புத்திக்காரகனான குரு பலவீனம் அடையும் போது பிள்ளைகளோட கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் அல்லது அவங்களோட பிடிவாத குணம் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்திருந்திருக்கும். உங்களுக்கு பழைய நினைவுகள் தற்போதைய உறவுகளை பாய்த்திருந்திருக்கும். மீனம் என்பது கடந்த காலத்தை குறிக்கும் 12வது ராசி என்பதால் இவங்களுக்கு பழைய நினைவுகள் எப்போதுமே நெஞ்சில் நிழலாடி கொண்டேதான் இருக்கும். 4ஆம் அதிபதியான புதனும் மனோகாரகன் சந்திரனும் பலவீனமாக இருக்கும் ஜாதக அமைப்பு கொண்ட மீனம் ராசியினர் கடந்த காலத்துல தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தற்போதைய உறவுகளோடு ஒப்பிட்டு பார்க்க தொடங்குவீங்க. அன்று அப்படி நடந்தது, இன்று இவர்களுக்கும் அப்படி நடந்தே கொள்வார்களோ என்ற தேவையற்ற சந்தேகம் மற்றும் பயம் இப்போ உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். உறவுகளுக்குள்ளேயும் விரிசலையும் இடைவெளியுமே ஏற்படுத்திவிடும். அது உங்களோட பழைய நினைவு இப்போ உறவுகளையே ரொம்ப பாதிக்க போகிறது. அது உங்களுடைய நெஞ்சில நிலவாடி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய பழைய நினைவுகள் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் சந்திரனும் மனவரண சந்திரன் பலவீனமா இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் துரோகங்களையுமே தற்போது உறவுகளோடு ஒப்பிட்டு பார்க்க தொடங்குவீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்த கோர்ட் கேஸ் வழக்குகள், வம்பு தும்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். சனியின் அனுகிரகத்தாலும் ராகு கேதுக்களின் சுப சஞ்சாரத்தாலும் எதிரிகளோட சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு அவங்க உங்களை கண்டு அஞ்சி பின்வாங்குவாங்க. உத்தியோகத்துல இருந்த அரசியல் அழுத்தங்கள், தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் நலம் சீராகும். தலைக்கு மேல் நின்ற பிரச்சனைகள்
கூட பனி போல விலகி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நாட்களாவே வாட்டி வதைத்த, அதாவது கோர்ட்டு அல்லது கேஸ் வழக்குங்க அல்லது வம்பு தும்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவைத்தான் தரப்போகிறது. அது முன்னால் உங்களை கண்டாவே அஞ்சி பின்வாங்குவாங்கன்னு நினைப்பேன் உங்க எதிரிகள் எல்லாருமே. உத்தியோகத்துல இருக்கும் அரசியல் அழுத்தங்களும் தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்க போகிறது. உங்களுக்கு தலைக்கு மேல் நின்ற பிரச்சனை கூட இப்ப பனி போல விலகி நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. வீட்டு சூழல் மகிழ்ச்சியாகவே அமையும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறுவதால் உங்க இல்லத்துல எப்போதும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமே நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி மங்களகரமான நேர்மறை ஆற்றல் குடியேறும். புதிய ஆடம்பர பொருட்கள் வித்து உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிப்பது அல்லது வர்ணம் பூசுவது போன்ற சுப காரியங்களை செய்வீங்க. உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களோட வருகையால் வீடு எப்போதுமே கலகலப்பாத்தான் இருக்கும். வீட்டுல அமைதியும் லட்சி கடாகட்சமும் நிறைந்து காணப்பட போகிறது. அதாவது உங்களுடைய நீங்க உங்க இல்லத்துல இப்போ மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமே நிறைந்திருக்க போகுது. வீட்டுல உள்ள எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி மங்களகரமான நேர்மை ஆற்றல் உங்களுக்கு கூட போகிறது. ஆடம்பர பொருட்களை விற்றும் வீட்டுக்கு உபயோக பொருட்களை வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிப்பது அல்லது வர்ணம் பூசி போன்ற சுப காரியங்களை செய்வீங்க. உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களோட வருகையால வீடு எப்போதுமே கலகலப்பாகவே இருக்கும். குழந்தைகளோட சந்தோஷம் அது கிடைக்கும். 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் குருவின் பார்வை பெறுவதால் உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தேடி வரும். நீண்ட நாட்களா புத்திர பழக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வம் கிட்டும். சுபயோகம் உண்டாகும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைப்பாங்க. திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வரன் அமைந்து சுப காரியம் கைகூடும். வேலை தேடிக்கொண்டிருந்த பிள்ளைங்களுக்கு உயர்தரமான வேலை கிடைத்து அவர்கள் தங்கள் சொந்த காலிலே நிற்பதை கண்டு மனமகிழ போயிருங்க. அதாவது வரப்போகிற நாட்கள்ல உங்க பிள்ளைகள் மூலயமா உங்களுக்கு பெருமைகளும் மகிழ்ச்சிகளுமே தேடி வரப்போகுது. பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல படிக்கும் உங்க பிள்ளைங்க கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படிப்பாங்க. திருமண வயதுல இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில வரன் அமைந்து சுபகாரியம் கைகூடும். வேலை தேடிக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு உயர்தரமான வேலை கிடைத்து அவங்க தங்க சொந்த காலில் நிற்பதை கண்டு மனம் மகிழ போயிருங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடக்கப் போகிறது. பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்த கோர்ட் கேஸ் வழக்குகள் வம்பு தும்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். சனியின் அனுகிரகத்தாலும் ராகு கேதுக்களின் சுப சஞ்சாரத்தாலும் எதிரிகளோட சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு அவங்க உங்களை கண்டு அஞ்சி பின்வாங்குவாங்க. உத்தியோகத்துல இருந்த அரசியல் அழுத்தங்கள் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் நலம் சீராகும். தலைக்கு மேல் நின்ற பிரச்சனைகள் கூட பனி போல விலகி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நாட்களாவே வாட்டி வதைத்த, அதாவது கோர்ட்டு அல்லது கேஸ் வழக்குங்க அல்லது வம்பு தும்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவைத்தான் தரப்போகிறது. அது முன்னால் உங்களை கண்டாவே அஞ்சி பின்வாங்குவாங்கன்னு நினைப்பேன் உங்க எதிரிகள் எல்லாருமே. உத்தியோகத்துல இருக்கும் அரசியல் அழுத்தங்களும் தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்க போகிறது. உங்களுக்கு தலைக்கு மேல் நின்ற பிரச்சனை கூட இப்ப பனி போல விலகி நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. வீட்டு சூழல் மகிழ்ச்சியாகவே அமையும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறுவதால் உங்க இல்லத்துல எப்போதும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமே நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி மங்களகரமான நேர்மறை ஆற்றல் குடியேறும். புதிய ஆடம்பர பொருட்கள் வித்து உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிப்பது
அல்லது வர்ணம் பூசுவது போன்ற சுப காரியங்களை செய்வீங்க. உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களோட வருகையால் வீடு எப்போதுமே கலகலப்பாத்தான் இருக்கும். வீட்டில் அமைதியும் லட்சி கடாகட்சமும் நிறைந்து காணப்பட போகிறது. அதாவது உங்களுடைய நீங்க உங்க இல்லத்துல இப்போ மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமே நிறைந்திருக்க போகுது. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி மங்களகரமான நேர்மை ஆற்றல் உங்களுக்கு கூட போகிறது. ஆடம்பர பொருட்களை விற்றும் வீட்டுக்கு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிப்பது அல்லது வர்ணம் பூசி போன்ற சுப காரியங்களை செய்வீங்க. உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களோட வருகையால வீடு எப்போதுமே கலகலப்பாகவே இருக்கும். குழந்தைகளோட சந்தோஷம் அது கிடைக்கும். 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் குருவின் பார்வை பெறுவதால் உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தேடி வரும். நீண்ட நாட்களா புத்திர பழக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வம் கிட்டும். சுபயோகம் உண்டாகும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைப்பாங்க. திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வரன் அமைந்து சுப காரியம் கைகூடும். வேலை தேடிக்கொண்டிருந்த பிள்ளைங்களுக்கு உயர்தரமான வேலை கிடைத்து அவர்கள் தங்கள் சொந்த காலிலே நிற்பதை கண்டு மனமகிழ போயிறீங்க. அதாவது வரப்போகிற நாட்கள்ல உங்க பிள்ளைகள் மூலயமா உங்களுக்கு பெருமைகளும் மகிழ்ச்சிகளுமே தேடி வரப்போகுது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் உங்க பிள்ளைங்க கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படிப்பாங்க. திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில வரன் அமைந்து சுபகாரியம் கை